ஸோ ஆளுநர் நம்பி சேனல்லேருந்து நம்பி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னா வாட்டி WATA அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் ஆட்ஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டே இருந்தேன். அது என்னென்னு போய் பார்க்க போனால் அதுக்கு வந்து இப்போ இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, Wati.io. ஓகே, Wati.io. இப்போ பாருங்கள், அந்த Wati.io என்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் enables sales, customer support and marketing teams to use a single platform to send bulk messages, broadcast, etc. அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த வாட்டியுடைய வெப்சைட்டு. ஓகே, இது பாருங்கள், இதில் வந்து என்னெல்லாம் பண்ண இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இ-காமர்ஸ், ஹெல்த் கேர், எஜுடெக், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சப்போர்ட், சேல்ஸ் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஓகே, இன்டகிரேஷன் யூஸ்வலி இப்போ பண்ணுறாங்க. நம்ம இப்போ வந்து டேஷ்போர்டு அப்படிங்கிற அந்த இதுக்கு போவோம், டேஷ்போர்டுக்கு போவோம். இப்போ இந்த வாட்டி பிளாட்ஃபார்ம் வந்து மெயினாக யாருக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் மீடியம் பிஸ்னஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபுட்டு ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அதில் சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் லோக்கலில் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, லோக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் அல்லது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு கொஞ்சம் நிறைய கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வாட்டியை யூஸ் பண்ணி பண்ணலாம். வாட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணி நாம் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நம்ம ஃபோட்டோஸ் போட்டோம், ப்ராடக்ட் ஃபோட்டோஸை வீடியோஸ் போட்டு அதை இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஓகே நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் இதில் ஜிபேயில் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போது இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இதில் வாட்டியில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயே ஒரு சின்ன ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஆப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ஒரு 5 டைப் ஆஃப் ஃபுட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, வெஜிடேரியன் ஃபுட்டு 5, நான் வெஜிடேரியன் ஃபுட் 5னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இதில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அப்படின்னு. வெஜிடேரியன் அழுத்தினவுடனே ஒரு 5 டைப் ஆஃப் ஃபுட்டு, நான் வெஜிடேரியன் அழுத்தினவுடனே ஒரு 5 டைப் ஆஃப் ஃபுட்டு. அப்புறம் அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு அழுத்தினவுடனே அடுத்து உங்களுக்கு அதோட ப்ரைஸிங் வரலாம். ப்ரைஸிங் வந்த உடனே டு வாண்ட் டு டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெலிவரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த உடனே பேமெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணுவாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம். இதை வந்து வாட்ஸ்அப்லேயே கொண்டு வரலான்றாங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஸோ அதாவது ஒரு சின்ன ஆப், அதாவது ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஓகே, நீங்கள் சாஃப்ட்வேர் கோடிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேரே க்ரியேட் பண்ணி உங்களோட சாஃப்ட்வேர்னால் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் என்னென்னலாம் ப்ராடக்ட் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து, அதாவது நிறைய CRM சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து அந்த சின்ன சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வாட்டியில் வந்து இருக்குது. அது எப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னென்னா, பாருங்கள், இ-காமர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னது, இ-காமர்ஸில் என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஷோகேஸ் யுவர் கேட்லாக் ஆன் வாட்ஸ்அப், ஆர்டர் கன்ஃபர்மேஷன், ஆட்டோமேட் கஸ்டமர் சப்போர்ட். ஓகே, அதே மாதிரி லாயல்ட்டி ப்ரோக்ராம் என்ரோல்மெண்ட், ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், பேக் இன் ஸ்டாக் அலர்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஷோகேஸ் யுவர் கேட்லாக் ஆன் வாட்ஸ்அப். அடுத்து ஹெல்த் கேரில் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டட் அப்பாயின்மெண்ட் புக்கிங், அப்பாயின்மெண்ட் ரிமைண்டர்ஸ். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, அடுத்து ஒரு 1 மந்த் கழித்து வரணும், 2 மந்த்ஸ் கழித்து வரணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லலாம் டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி நோட்டில் எழுதி வச்சு ரிமைண்ட் பண்ணுறது பதில் இது ஆட்டோமேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 டேஸ்க்கு முன்னாடி 1 டேஸ்க்கு முன்னாடி, சார் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த டாக்டர் வந்து பார்க்கணும், ஓகே, உங்களுக்கு வந்து ஹார்ட் செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ், ரிமைண்டர்ஸ். ஓகே, என்ன நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. சாம்பிள் அண்ட் ரிப்போர்ட் கலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி பல வந்து ஒவ்வொரு செக்டார்ஸ்லேயும் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் சொல்யூஷன்ஸ்ன்றது பாருங்கள். அடுத்து லீட் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன், ஃபெசிலிட்டேட்டிங் அட்மிஷன்ஸ். பாருங்கள், அட்மிஷன்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் பாருங்கள், இன்டகிரேஷன் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு இன்டகிரேஷன் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் டேட்டா இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்பணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு அனுப்பணும் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் பண்ணி அதில் அந்த டேட்டாஸை அனுப்பலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட் பண்ணோம். வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நாமளே ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டெகிரேஷன் ஃப்ளோ, என்ன மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பதில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு சின்ன சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதை தான் இப்போ அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு வீடியோ காட்டுது பாருங்கள், ஒரு ஃப்ளோ. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து தேங்க்யூ ஃபார் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு நாமளே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போடுறோம். அது ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. அடுத்து கொஸ்டின் 1 ஆர் கொஸ்டின் 2 அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், கொஸ்டின் 1 அது வந்து இங்கே இருந்தால் நீங்கள் எடுத்து போடலாம். எக்ஸ்பர்ட் ஃப்ளோ புரியுதுங்களா? கொஸ்டின் 1, அந்த கொஸ்டின் 1 அழுத்துனாங்கன்னா என்ன மெசேஜ் நாம் அனுப்பணும், கொஸ்டின் 2 அழுத்துனாங்கன்னா என்ன மெசேஜ் நம்ம அனுப்பணும் அப்படின்னு இங்கேயே நாம் வந்து ஒரு ஃப்ளோவை க்ரியேட் பண்ணுறோம். பாருங்கள், அப்டேட் அட்ரிபியூட்டுங்கிறத அழுத்துறாங்க. கஸ்டமர் வந்து கொஸ்டின் 1 சூஸ் பண்ணால் என்ன நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்ற ஆட்டோமேட்டடாக. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கொடுக்குறாங்க, சாய்ஸ் 1 சாய்ஸ் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சாய்ஸ் 1 இங்கே பாருங்க என்னெல்லாம் அனுப்பலான்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் அனுப்பலாம், என்ன டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் அனுப்பலாம், ஹவு டு யூஸ் இன்ட்ராக்டிவ் மெசேஜஸ், டெம்ப்ளேட் மெசேஜஸ், செஷன் மெசேஜஸ். ஸோ இப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், சென்ட் ஏ மெசேஜ், ஆஸ்க் ஏ கொஸ்டின், செட் ஏ கண்டிஷன் அப்படின்னு லெஃப்ட் சைடில் வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறோம், ஆஸ்க் எனிதிங் டு த யூசருக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறோம். இப்போது தேங்க்யூ ஃபார் சூஸிங் த ஃபுட் டெலிவரி, மே நோ இஃப் யூ ஆர் அவர் மெம்பர் அப்படின்னு கேட்குது. ஓகே, அதுக்கு வந்து மெம்பராக இல்லையான்றதுக்கு எஸ் நோ அப்படின்னு 2 இது நம்ம கொடுக்குறோம், 2 ஆப்ஷன் நம்ம எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்க சொல்கிறோம். இப்போது இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கனால என்ன ஆகுது, நமக்கு வந்து வருது என்னெல்லாம் சூஸ் பண்ணணும், சென்ட் ஏ மெசேஜா, செட் ஏ கண்டிஷனா, கொஸ்டினா அப்படின்றதெல்லாம் இங்கே வருது. ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும், லிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே நோ இஃப் யூ ஆர் அவர் மெம்பர் அப்படிங்கிறதுக்கு எஸ் அப்படின்னு அவன் அழுத்தினான்னா அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், லிஸ்ட்டுன்றது ஒன்று சூஸ் பண்ண லிஸ்ட்டு வந்துடுச்சு. லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றோடனே டிஃபால்ட் பாடி மெனுன்னு இருக்குது, அதில் வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் இப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம் செட் லிஸ்ட்டுன்னொடனே லிஸ்ட்டில் வந்து இஃப் எஸ்ஸாக இருந்தால் மெம்பராக இருந்தால் மெனுன்னு க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணும், பீஃப் வேணுமா, ஃபிஷ் வேணுமா, சிக்கன் வேணுமா அப்படின்னு செட் பண்ணுறோம். அல்லது ட்ரிங்க்ஸ் வேணுமா, கோக் வேணுமா, ஜூஸ் வேணுமா அப்படின்றத நம்ம பட்டன்ஸ் மூலமாக நம்ம வந்து ஒரு சின்ன மெனு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அல்லது இஃப் எஸ்ன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன கண்டிஷன் செட் பண்ணணும், என்ன மெசேஜ் அனுப்பணும். இப்போ ட்ரிங்க்ஸ்ன்னு சூஸ் பண்ணால் என்ன மெசேஜ் அனுப்பணும், என்ன கண்டிஷன் செட் பண்ணணும். ஓகே, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து இல்லை ரைட் கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸே வரும். அதுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஆப் டெவலப்மெண்ட் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைனலாக இப்போ இது பண்ணுறேன், தேங்க்யூ ஃபார் சூஸிங் த ஃபுட் டெலிவரி கஸ்டமருடைய வாட்ஸ்அப்பில் வந்து வருது. மே நோ இஃப் யூ ஆர் ஏ மெம்பர் அப்படின்னு 2 பட்டன் வருது. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மேலே கீழே எஸ் நோ வருது. இங்கே கஸ்டமருக்கு வந்து எப்படி தெரியுது பாருங்கள், எஸ் நோ அப்படின்னு தெரியும். ஓகே, அப்படி தெரிஞ்சு அவங்க எஸ்ன்னு அழுத்தின உடனே என்ன வருது, ப்ளீஸ் சூஸ் யுவர் மீல் ஹியர் அப்படின்னு வருது. வந்துட்டு ஃபுட் மெனு அப்படின்னு இங்கே ஒரு டைட்டில் வருது பாருங்கள். இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் வாட்டி சாஃப்ட்வேரில் ஃபுட் மெனுன்னு நாம் கொடுக்குறது. இது இங்கே ரைட் சைடில் இருக்கிறது கஸ்டமருடைய ஸ்க்ரீன். இதில் வந்து ஃபுட் மெனு அப்படின்னு வருது. ஓகே, இந்த ஃபுட் மெனுவில் என்ன இப்படி பாருங்கள், கஸ்டமருக்கு எப்படி தெரியுது பாருங்கள். கஸ்டமருக்கு வந்து பீஃபு, ஃபிஷ்ஷு, சிக்கன் நாம் இங்கே கொடுக்குறது இப்படியே இதே பேட்டர்னில் இப்படியே தெரியுது. ஓகே, ஃபிஷ்ஷுன்னு சூஸ் பண்ணுறாரு கஸ்டமர், என்ன சூஸ் பண்ணுறாரு, ஃபிஷ் அப்படின்னு சூஸ் பண்ணுறாரு. ஃபிஷ்ஷுன்னு சூஸ் பண்ண உடனே இப்போ ஃபிஷ்ஷுன்னு சூஸ் பண்ண உடனே நாம் வந்து என்ன பண்ணலாம், இப்போ எவ்வளோ ப்ரைஸ் நம்ம கூட அப்படியே சாஃப்ட்வேர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம வந்து ப்ரைஸ்ன்னு ஆட் பண்ணலாம். ஓகே, ப்ரைஸ்ன்னு ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம வந்து ஓகே கேன் டெலிவர் ஆர் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டெலிவர் ஆர் நாட்னோடனே எஸ் டெலிவர் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் சைன்அப் பண்ணும்போதே அவர் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி
நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்லேயே நீங்களே ஒரு தனியாக ஃபுட் டெலிவரி ஒரு ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வேட்டியில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸு, எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்குது. டியூஷன்லேருந்து, காமர்ஸ்லேருந்து, சேல்ஸ்லேருந்து, எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. இப்போ நாம் பார்த்தது ஒரு சின்ன ஃபுட் டெலிவரி ரிலேட்டடான ஒரு ஆப்பே நாமளே நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 500 பேர் தெரியும்னா அதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன மெனு, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.